இப்போ நாம இந்த பாடத்துல சில வாக்கியங்கள் படிக்க போறோம். நம்ம வார்த்தைகள் ஒவ்வொரு பாடத்திலயும் புதுசு புதுசா படிச்சிருக்கோம். வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைப்பது தான் நமக்கு பேச்சுக்கு உதவும். இப்போ இந்த முதல் வாக்கியத்தை பார்க்கலாம். स्कूल के सामने एक फुलवारी है. ஸ்கூல் கே சாம்னே சாம்னேங்கிறதுக்கு தனி அர்த்தம் உண்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி, முன்பு. பள்ளிக்கு முன்பு, பள்ளியின் முன்பு. அப்போ ஸ்கூல் கே சாம்னே ஏக் ஃபுல்வாரி ஹே, பள்ளியின் முன்னால் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது. தேர் இஸ் அ கார்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கூல். அப்போ பள்ளியின் முன்பு, பள்ளிக்கு முன்னால், பள்ளிக்கு முன்னால, பள்ளிக்கு முன்பாக ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது. இது முதல் வாக்கியம். அடுத்த வாக்கியம் போலாம். स्कूल के पीछे एक मैदान है. स्कूल के पीछे एक मैदान है. பள்ளிக்கு பின்னால், பள்ளிக்கு பின்புறம், பள்ளியின் பின் ஒரு மைதானம் இருக்கிறது. ஒரு மைதானம், கிரவுண்டு. அப்போ ஸ்கூல் கே பீச்சேக்கு பின்னால், இன் பின். அப்போ பள்ளியின் பின்னால், பள்ளிக்கு பின்புறம், பின்னால், பின்புறம், பின்னால, பின் பக்கம், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். अब स्कूल के पीछे एक मैदान है. ग्राउंड इज बैक टू द स्कूल. அப்போ மைதானம் பள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது. அடுத்தது மூணாவது வாக்கியம் பார்க்க போறோம். ஷாம் கேல் கே பாத் தும் கியா கர்த்தே ஹோ. ஷாம் மாலை, நம்ம சாயங்காலம் சொல்றோம். மாலை சாயங்காலம் சொல்றோம்ல, அந்த வார்த்தையில அதே மாதிரி தான். ஷாம் கேல் கே பாத், கே பாத் நம்ம க்கு பிறகு, க்கு பின், விளையாட்டுக்கு பிறகு. தும் கியா கர்த்தே ஹோ, தும் வந்திருக்கு, தேயும் ஓம் வரும். தும் வந்தா ஓ வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதே பெண்பாலா இருந்தால் தும் கியா கர்த்தியோ. ஆக ஷாம் खेल के बाद, விளையாட்டுக்கு பிறகு, தும் கியா கர்த்தே ஹோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள். ஆஃப்டர் த ஈவினிங் கேம் வாட் ஆர் யூ டூயிங், நீங்க சாயங்கால விளையாட்டுக்கு அப்புறம் என்ன செய்கிறீங்க. ஆஃப்டர் த ஈவினிங் கேம் வாட் ஆர் யூ டூயிங். சரி, அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு வாக்கியமா இருக்கு. ஷாம் கேல் கே பாத் ஹம் படுத்தே, ஹம் அப்படி சொல்லக்கூடாது. ஷாம் கேல் கே பாத் ஹம் படுத்தே, நாங்கள் ப்ளூரல். தேயும் போடணும், புள்ளி வைக்கணும். அப்போ மாலை விளையாடிய பிறகு, விளையாண்ட பிறகு, விளையாட்டுக்கு பிறகு என்னெல்லாம் எடுத்துக்கலாம். ஹம் படுத்தே, நாங்கள் படிக்கிறோம். ஆஃப்டர் த ஈவினிங் கேம் வி ஆர் ஸ்டடியிங். ஆஃப்டர் தி ஈவினிங் கேம் வி ஆர் ஸ்டடியிங். மாலை விளையாட்டுக்கு பிறகு நாங்கள் படிக்கிறோம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் பாருங்க. मेरी बड़ी बहन पहले ही जाने जाती है. புள்ளிக்கணும். ஏன்னா படி பேன் அக்காளுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. புள்ளி வைக்கணும். பெண்பாலுங்கிறதுனால ஜாத்தி வந்திருக்கு. மேரி படி, மேரி ஏன் வந்துச்சு, பேன். பேன்னா சகோதரிக்கு பெண்பால் போடணும். இதுல சகோதரன் வந்தா இந்த இருப்பார். படே பாய், படே போடணும், படே போடணும். இங்க என்ன வரும், மேரே வரும். இப்ப நம்ம இந்த சென்டென்ஸ்ல மேரி படி பேன் பலை, இந்த என்ன அர்த்தம், தான், ஏ நம்ம படிச்சிருக்கோம். அப்போ முதலேயே அட் ஃபர்ஸ்ட் என்னுடைய அக்கா முதலேயே கல்லூரி செல்கிறாள். என்னுடைய அக்கா அட் ஃபர்ஸ்ட் மை சிஸ்டர் இஸ் கோயிங் டு தி காலேஜ். என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா முதலிலேயே கல்லூரி செல்கிறாள். அவதான் முத போறா அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். பேன் கே பாத் படே பாய் ஜாத்தே. பாருங்க, பாயி வந்தனால படே வந்திருக்கு, ஜாத்தே வந்திருக்கு, ஹே வந்திருக்கு. அப்போ மதிப்புக்கு தேயும் ஹேயும் போடணும். அப்போ பேன் கே பாத் அக்காவுக்கு அப்புறம், அக்கா போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மீனிங். படே பாய் ஜாத்தே ஹே, அண்ணல் செல்கிறார். அப்போ ஆஃப்டர் த சிஸ்டர் மை எல்டர் பாய், மை எல்டர் பிரதர் இஸ் கோயிங். எங்க அக்கா போன அப்புறம் எங்க அண்ணன் செல்கிறான் அப்படிங்கிற மீனிங்ல बहन के बाद बड़े भाई जाते हैं. बहन के बाद बड़े भाई जाते हैं. அப்போ அக்காளுக்கு அப்புறம் அண்ணன் செல்கிறான். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு உங்களுக்குள்ள கே பாத்னா அப்புறம் பிறகு, படே வந்திருக்குன்னா பாய் வந்திருக்கு,
பாய் சகோதரன், படே பாய் அண்ணன்கிறதுனால தேயும் ஹேயும் போட்டிருக்கோம், ஜாத்தே ஹே. அடுத்தது பார்க்கலாம். உஸ்கே பாத், அதுக்கப்புறம், அதன் பிறகு, மே ஜாத்தா ஹூம், ஆஃப்டர் தட் ஐ ஆம் கோயிங், அதுக்கப்புறம் நான் செல்கிறேன். உஸ்கே பாத், உஸ்கே பாத்னு எதுக்கப்புறம்? அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம். வே வேங்கிறது அவர்கள் அவர்கள் சென்றதுக்கப்புறம், அவர்கள் போனதுக்கப்புறங்கிற மீனிங்கில் உஸ்கே பாத். அதுக்கப்புறம் அதன் பிறகு மே ஜாத்தா ஹூம், பாருங்க மே வந்ததுனால ஜாத்தா வந்து ஹூ வந்திருக்கு. மே வந்தா ஹூ வரும். நம்ம ஆண்பால் ஒருமைங்கிறதுனால ஜாத்தா போட்டிருக்கோம். இதே பெண் சொல்றதா இருந்தா உஸ்கே பாத் மே ஜாத்தி ஹூம். தா தேதியில தான் நம்ம அந்த ஆண்பால் பெண்பால் காமிக்கணும். சிங்குலர்னால தா அல்லது தீ போட்டுக்கலாம். ஹூ தான், மே வந்தா ஹூ வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உஸ்கே பாத் மே ஜாத்தா ஹூம், ஆஃப்டர் தட் ஐ எம் கோயிங், அதுக்கப்புறம் நான் செல்கிறேன். லாஸ்ட் இதுல இந்த 8 வாக்கியத்துல கடைசி பாருங்க, ரே கோயல் ருபே கா ஹை? நம்ம ஒரு யாரையாவது கேட்டு, ஏ கோயல் ரூபா எங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ரேனா நம்ம ஏற்கனவே படித்தோம், அடே ஏய் அப்படிலாம் கூப்பிடுறதுக்கு அந்த ரேயை பயன்படுத்திக்கலாம்னு படித்தோம். அப்போ ரே கோயல் ருபியா கா ஹை? ஏ கோயல் பணம் எங்க இருக்கு, ரூபாய் எங்க? அப்போ கோயல் வேர் இஸ் த ருபீஸ், வேர் இஸ் த ருபீஸ். அப்போ கோயல்ங்கிறத சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, இல்லை நம்மளை விட சின்ன வயசுல கூட ரே கோயல், இந்த ரே கண்டிப்பாக சொல்லணும் கிடையாது, சும்மா கேட்டாலே போதும். கோயல் ரூபாய் கா ஹை? கோயல் ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரேங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் ஏ கோயல் ரூபா எங்கே இருப்பா அப்படின்னு கேட்கறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். நாம தொடர்ந்து வாக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 9th ஒன்பதாவது வாக்கியத்தை பார்க்கலாம். கேரள் की नदियां पश्चिम की ओर बहती है. பாருங்க, கேரள், கேரளா, அது ஒரு நேம், மாநிலத்தோட பேர் கேரளம், கேரளா. அதுக்கு நம்ம ஹிந்தியில கேரள்னு போடுறோம். கீ நதியா, நதி பெண்பால் நம்ம சொல்லியிருக்கோம். ஆறெல்லாம் நம்ம வந்து தாயா தான் சொல்றோம். நதிகள் எல்லாம் தாய், கங்கா தேவி, கங்கா மா, மா கங்கா, நம்ம தாமிரபரணி தாய், எல்லாமே தாயாக நினைக்கிறதுனால பெண்பால். அப்போ ப்ளூரல், நிறைய நதிகள், கேரளாவில் நிறைய நதிகள் இருக்குன்னா நதியா நம்ம சொல்லியிருக்கோம். ஒருமை பன்மை கிளாஸ் நடத்தும்போது சொன்னோம், சிங்குலர் ப்ளூரல்ல எந்த ஒரு வேர்டில் நெடில் ஈர முடியுதோ அது ப்ளூரல் பண்ணும்போது குறிலியா மாதிரி யான் சேர்க்கணும் படிச்சோம். அப்போ நதிங்கிறது சிங்குலர் 6, அது ப்ளூரலா நதிகள் அப்படி பண்ணணும்னா நதி நெடிலானது குறிலா மாறி நதி பிளஸ் யா பிறை போட்டு புள்ளி வைக்கணும். அப்போ நதியா, நதியா. கேரள் கீ நதியா, கீ காக்கே கீழ கீயா வந்துச்சுன்னா நதி பெண்பால்ங்கிறதுனால நாம கீ பயன்படுத்திருக்கோம். கேரளத்து நதிகள், கேரளத்தினுடைய நதிகள், கேரளாவில் உள்ள நதிகள், எதுனால இந்த கீக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சிம் பாருங்க, இச்சு இந்த ஈ மாத்திர சாவுக்குரியது, சி நடுவில் ஒரு அரை எழுத்து வந்தா இப்படி எழுதலாம்ங்கிறத நம்ம ஒரு பாடத்துல படிச்சிருக்கோம். அப்போ இப்ப இச் இந்த ஈ மாத்திர சீக்குரியது. பச்சிம் மேற்கு, கீவோர் ஓர் பக்கமா புறமா, கீவோர் மேற்கு நோக்கி, மேற்கு பார்க்க, மேற்கு பக்கமா. அப்ப இந்த கீ ஓர்னா புறமாக, பக்கமாக, நோக்கி, எதுனாலும் சொல்லலாம். அப்ப பச்சிம் கி ஓர் பெஹத்தி ஹை, நதியை ஓடுறதுக்கு பெஹத்தி ஹைங்கிற ஒரு வேர்டு நம்ம இப்போ ஓடுனா தௌடுன்னு சொல்லலாம். நதி ஓடுகிறது தௌடுத்தி ஹை, அது வந்து ரன் பண்ற மாதிரி. ஆனா பேச்சு வழக்கு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நதியை பாய்கிறது, ஓடுகிறது, பாய்கிறதுங்கிறதுக்கு சரியான ஒரு வேர்டுனா அது இந்த பெஹத்தி ஹை, அவ்வளவுதான். அப்போ இந்த பாடத்துல நம்ம கேரள் கி நதியா பச்சிம் கி ஓர் பெஹத்தி ஹை, இந்த சென்டென்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வாக்கியத்தை பாருங்க. அப்போ 10வது வாக்கியத்தை பாருங்க. துமாரி கலம் கஹா ஹை, துமாரி கலம், கலம்ங்கிறது பேனா, பெண்பால், அதனாலதான் துமாரி வந்திருக்கு. உங்களின், உங்களது, உங்களுடைய. அப்போ கலம் பெண்பால், அதுக்கு தான் நம்ம இந்த துமாரா துமாரி, நீங்க சொல்றது ஆண்கிட்ட சொல்லலாம், பெண்கிட்ட சொல்லலாம்,
இதில் நிறைய பேர்கிட்ட சொல்லலாம். ஆனால் களம்ங்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ துமாரி கலம் உங்களின் பேனா. கஹா பிறை போட்டு புள்ளி வச்சிருக்கணும். கஹா ஹே எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் பென்? உங்கள் பேனா எங்கே இருக்கிறது? அதுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி அடுத்த வாக்கியம் இருக்கு பாருங்க. மேரி கலம் பாருங்க, என்னுடைய களம். நான் ஆண். ஆனால் நான் சொல்லும்போது மேரா களம் சொல்லக்கூடாது. ஏன் சார்னா இந்த மேரி எதுக்கு பொருந்ததுன்னா கலம்ங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம இங்கே ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மையை பயன்படுத்த போறோம். அப்போ மேரி கலம் மை பென் என்னுடைய பேனா. படி பேன் கே பாஸ் ஹை அக்காவிடம் இருக்கிறது. மை பென் இஸ் வித் மை எல்டர் சிஸ்டர். கே பாஸ் இடம் பக்கம் அருகில் நிறைய படிச்சிருக்கோம். அக்கா கிட்ட இருக்கு, அக்கா கிட்ட இருக்கு, அக்காவிடம் இருக்கிறது, அக்காவோடு இருக்கிறது, அக்கா பக்கம் இருக்கிறது. ஆனா பேச்சு வழக்குல என் பேனா அக்கா கிட்ட இருக்கு, அக்காவிடம் இருக்குது. அது கே பாஸ் அருகில் பக்கத்தில் இடம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அப்போ மெரி கலம் படி பேன் கே பாஸ் என்னுடைய பேனா அக்காளிடம் இருக்கிறது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். घर के बाहर बाहर அப்படி சொல்லக்கூடாது. घर के बाहर कौन कौन है புள்ளி இருக்கணும் கண்டிப்பா. कौन कौन है ப்ளூரல்னால வச்சிருக்கோம் லைட்டா. அப்போ கோன் கோன் யாரெல்லாம் யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கு கோன் கோன் கவு தான் இருக்கு. கவுனு கவுன்னு சொல்லக்கூடாது. கோன் கோன் அந்த சவுண்டில் அவ்வானது ஓ சவுண்டு தான் நிறைய கேட்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். கர் கே பார் கே பார் வெளியே, வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு முன்னால் அந்த மாதிரி. பார்னா ஆக்சுவலாக வெளியே தான். வீட்டுக்கு வெளியே கோன் கோன் ஹே யார் யார் இருக்கா? घर के बाहर कौन कौन है? घर के बाहर कौन कौन है? அப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே யார் யார் இருக்கா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். घर के बाहर हम बच्चे हैं நாங்கள் பிள்ளைலாம் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. घर के बाहर நாங்க பிள்ளைகளாக இருக்கோம், நாங்கள் குழந்தைகளாக இருக்கோம் அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு வாக்கியம் தான். வீட்டுக்கு வெளியே, வீட்டின் வெளியே. நாங்கள் பச்சே ஹே பச்சே குழந்தைகள் இருக்கோம். வீட்டுக்கு வெளியே நாங்கள் குழந்தைகளாக இருக்கோம். வி ஆர் த சில்ட்ரன் அவுட் சைட் த ஹவுஸுங்கிற மாதிரிக்கு இந்த வாக்கியத்தில் வி ஆர் த சில்ட்ரன் அவுட் சைட் த ஹவுஸ் நாங்கள் பிள்ளைகளாம் வெளியே வெளியே இருக்கோம் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பாருங்க. पेड़ के ऊपर चिड़िया घोंसलाங்கிற ஒரு சத்தம் இருக்கு பாருங்க. घोंसला बनाती हैं बनाती हैं चिड़िया ப்ளூரல் வந்திருக்கு. சிடி சிங்குலருக்கு சிடி பறவை, பறவைகள் வந்தனால சிடியா. அப்போ மரத்தின் மேல், மரத்தின் மீது, மரத்துக்கு மேல, மரத்தின் மீது பறவைகள் பறவைகள் கோஸ்லா பனாத்தி ஹே. பன்னுனா தயாரித்தல், உருவாக்குதல், ஆக்குதல் அந்த மாதிரி மீனிங். அப்போ பேர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் நெஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் தி ட்ரீ. பேர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் நெஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ. पेड़ के ऊपर மரத்தின் மீது, चिड़िया பறவைகள், घोंसला கூடு, बनाती हैं கட்டுகிறது, கட்டுகின்றன, பண்ணுகிறது, உருவாக்குகிறது. என்ன மீனிங்னாலும் இந்த பனாங்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல தீ வந்திருக்கு. ஏன் சார்னா சிடியா கோஸ்லா எல்லாமே என்னது பெண்பால்ங்கிறதுனால பனாத்தி ஹே வந்திருக்கு. அடுத்தது பாருங்க 15வது வாக்கியம். आम भी सेब की तरह मीठा है. ஆம் மாம்பழம், மாம்பழமும் மாம்பழம் கூட சேபு கீ தர ஆப்பிள போல, ஆப்பிள மாதிரி மீட்டா ஹே. மேங்கோ இஸ் ஆல்சோ ஸ்வீட் லைக் ஆப்பிள். ஆம் பி பீனா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கூட அந்த மாதிரி. மாம்பழமும் ஆப்பிளை போல் இனிப்பானது, மீட்டாக இனிப்பானது. அவ்வளோதான். அடுத்த கடைசி வாக்கியத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு கீ நதியா பூரபு பூரபு கி ஓர்
ஓர் बहती है. தமிழ் நாடு மாநிலம் தமிழ்நாடு, நம்ம மாநிலம் தமிழ்நாடு. கீ நதியா, இந்த வாக்கியத்தில் படிச்ச மாதிரி தான். நதிகள், ஆறுகள். பூரப், பூரப். பச்சிம் மேற்கு, பூரப் கிழக்கு, கீழ் திசை கிழக்கு. கீ ஓர் கிழக்கு நோக்கி, கிழக்கு பக்கமா, கிழக்கு பக்கமாக. பெஹதி ஹே ஓடுகிறது, பாய்கிறது. அப்போ த ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ரன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். தமிழ்நாடு की नदियां पूरब की ओर बहती है. தமிழ்நாட்டு நதிகள், தமிழ்நாட்டின் நதிகள் கிழக்கு நோக்கி, கிழக்கு பக்கமா. கீ ஓர், கீ ஓர்னா பக்கமாக, புறமாக, நோக்கி என்னன்னாலும் சொல்லலாம். கிழக்கு நோக்கி பாய்கிறது. அப்போ இந்த பாடத்துல இதுவரைக்கும் ஒரு 16 வாக்கியம் நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி வாக்கியங்களை நல்லா படிச்சு பாருங்க. நீங்க கூட சொந்தமா கூட இதே மாதிரி இன்னும் ஒரு 10 15 வாக்கியங்கள் சொந்தமா எழுதி படிக்கலாம். நிறைய நிறைய வாக்கியங்கள் படிக்க படிக்கத்தான் நாம ஹிந்தியை பேசுறதுக்கு உபயோகமா இருக்கும். இதே மாதிரி மாதிரிகள்ல நீங்களும் உங்க நிறைய வாக்கியங்கள் அமைச்சு படிங்க. இதை படிங்க. அடுத்தது உங்களுக்கு பயிற்சி நாம அடுத்து பார்க்கலாம்.